ஆனா மாசு ஐயாவுக்காக திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. மாசு ஐயாவுக்காக எழுதியிருக்காரா? அவருக்காகவே எழுதியிருக்காரு. சொல்லு பாப்போம். என்ன தெரியுமா? மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. அந்த திருக்குறள் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று சொல்லுகிற அளவிற்கு தன் மனதிலே எந்த குற்றமும் இல்லாமல் மக்களுக்காகவே வாழக்கூடிய மிகச்சிறந்த அமைச்சர் அவர்கள். அவருக்கு வணக்கம். அவருக்கு எழுதியிருக்காரு. எனக்கு ஏதாவது திருக்குறள் எழுதியிருக்காரா? எழுதியிருக்காரு. எப்படி தெரியுமா? நீங்க வகுப்பறைக்குள்ள போகும்போது பசங்கள்லாம் உங்களை பார்த்து சிரிப்பாங்கல்ல? ஆமா, நான் போனாலே சிரிப்பாங்க எப்பவும். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும் வேளையில சிரிங்க. துன்பம், நான் துன்பம், அவங்க சிரிக்கிறாங்க. நீ அந்த பக்கம் பேசுமா, இடுக்கண் இந்த பக்கம் வந்துரு போகுது. ஆனா ஐயா எப்படி தெரியுமா? நம்ம திரைப்படத்துல பாட்டு போட்டிருக்காங்க. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசிப்பிட வழிபாரு, சுபவேளை நாளை மாலை சூடிடு, அடையவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம், கண்டதில்லை ஒருவருமே, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை ஒரு மனமே, சிங்க நடை போட்டு அருமை அருமை, உண்மையாவே